தூய்மை பணியாளர்களுக்கு உங்களுக்கு இடமில்ல, நிதி இல்லை, அரசு ஊழியர்களுக்கு நிதி இல்லை. ஆனால் இதுக்கு செலவழிக்கிறது நிதி இல்லை, எல்லாத்துக்குமே நிதி இல்லை. ஆனால் தேர்தலுக்கு மட்டும் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிதி எங்கே இருந்து வந்தது? மக்களுடன் இருக்கிறோம், மக்களுக்காக வாழ போகிறோம், மக்களுக்காக கொள்கையை தீட்டி இருக்கிறோம், சமூக கோட்பாட்டோடு வாழ போகிறோம், உருவாக்க போகிறோம், திடகாத்திரமாக களத்தில் நிற்க போகிறோம், மடியில் மஞ்சள் கட்டிக்கிட்டு நிற்கிறோம். தெரியுமில்ல, அதிமுகவும் திமுகவும் தாவேக்காவை வீழ்த்துவதற்கு கூட்டணி, ரகசிய கூட்டணி கூட மறைமுக கூட்டணி வைக்கணும். அது வைப்பாங்க. ஏற்கனவே மறைமுக கூட்டணியில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டீங்களா நீங்கள்? திருப்பி யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? முட்டாளம், தமிழர்கள் முட்டாளம். சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்குமான யுத்தமாக அண்ணன் திரும்ப சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் யுத்தம். இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சியே. இதை வீட்டுக்கு விரட்டுமா இல்லையா? நான் சொல்கிறேன், இந்த 3 பிறைகள் தான் உங்களுக்கு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் முகில் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். சார், இப்போ வழக்கம் போல் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பிரச்சனை ஜனநாயகன் படத்திற்கு. ஆனால் இது பொதுவாக வெளியிலேருந்து இதை எதிர்பார்த்த ஏற்கனவே ஒரு தடையெல்லாம் வந்தது இல்லையா அவர் படத்துக்கு. அதுபோல் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இது ஆனால் இதில் ஒரு காமனாக இதில் சொல்ல போனோம்னா ஒரு சென்சார் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் வெளியில் பேசப்படுறது எல்லாமே இந்த விஷயத்தை வந்து திமுக வந்து முக்கியமாக இதில் பணியாற்றுறது இந்த தடைக்கு காரணம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் காமனாக சென்சார் போர்டுன்றது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, அதனால் இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும்? ஒரு 200 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்த நல்லவர்களுக்கு வாழ்த்துக்கள். படம் வெளியாகும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு செய்தி. படம் வெளியாகிற போது தயவு செய்து தமிழர்கள் கவனத்தோடு போய் படம் பார்க்க வேண்டும். கரூர் சம்பவத்தை போல இன்னொரு சம்பவத்தை நடத்துவதற்கு அதிகார வர்க்கம் துணிந்திருப்பதாக ரகசிய தகவல். கூட்ட நெரிசல் அதே மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு கண்டிப்பாக நடத்துவார்கள். இவர்கள் எந்த எல்லைக்கும் இந்த அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் போவார்கள். கரூரை நாம் எதிர்கொண்டு இருக்கிற இந்த சூழலில் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் சட்டத்திற்கு இன்னொரு வேலையை கொடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக திரைப்படத்தை பார்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். படம் வெளியாகும். ஆமாம், படம் வெளியாகிடும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் இன்னொன்று இன்னொன்று என்னது, திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஐடிவிக்கெலாம் பார்க்க முடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியும் இவங்களும் கூட்டு சேர்ந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு தள்ளி போகுது படம். அப்படின்னா காரணம் என்னென்னா, ஒருவேளை வெற்றி இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுனால வெற்றி அடையாமல் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு இவங்களுக்குள்ளே பிளான் பண்ணி தள்ளி வைக்கிறாங்க. இதுக்கு திமுகவை நம்ம வேண்டி சம்மந்தப்படாமல் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இருந்து. ஆள்பவர்கள் அவர்கள் தானே, எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், எங்களுக்கு விளம்பரம். இப்போ தள்ளி போனது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை இந்த பிரச்சனைகளிலிருந்து படம் வெளியாகும், ஆனால் தள்ளி போய் இருக்கணும் காரணம் வெற்றியாகும், மக்களுக்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா, தெலுங்கு படத்தோட பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதில் என்னென்னா ஓடிடியில் போய் பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுவதற்காக இது ஒரு திட்டமிட்ட நடத்தக்கூடிய விஷயம். ஒரு மக்கள் மேலே அனுதாபம் வரும் அப்படின்லாம் யோசிக்க அப்படின்லாம் போடுறாங்க. இல்லைன்னா நீங்கள் நுழைய வேண்டாம், படம் வரும் அவ்வளோதான். படத்தை போய் பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். அதைத்தான் நீங்கள் பாதுகாப்பாக பார்க்க சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை தான் திமுக மிகப்பெரிய கடுமையான எதிரியாக பார்க்குதா? ஆமாம், வேற யார் இல்லை, அதிமுக அந்த பக்கம் இருக்கிறதுனால, அதிமுக பிஜேபிலாம் இருக்கிறதுனால 2 பேருமே கூட்டு சேர்ந்து அமைஞ்சிருவாங்க. யார்? அதிமுகவும் திமுகவும் தாவேக்காவை வீழ்த்துவதற்கு கூட்டணி, ரகசிய கூட்டணி கூட மறைமுக கூட்டணி வைப்பாங்க. அது வைப்பாங்க. ஏற்கனவே மறைமுக கூட்டணியில் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மணற்கொள்ளை மாபியா கூட்டங்களை அதிமுக கையாண்டவர்களையே திமுகவும் கையாளுவது. வேற யாரையும் கிடைக்கலைங்களா தமிழ்நாட்டில்? அவங்க யாருக்கு டெண்டர் விட்டாங்களா அதிமுக, அதே டெண்டரை இன்றைக்கி திமுகவும் அவங்களுக்கே கொடுக்குதுன்னு சொன்னால் அப்போ அண்டர் டீடிங்கில் தானே ஓடுது. ஆக தாவேக்காவை எதிர்க்க வேண்டும். ஒரு காலத்தில் கூட்டு கூட செய்வாங்க. வாய்ப்பே இல்லை ராஜா. இன்னமே தமிழக வெற்றி கழகம் மாபெரும் மக்கள் வளர்ச்சி. தாவேக்கா தான் சொல்லுது திமுக தான் எங்களுக்கு எதிரின்னு. ஆனால் திமுக சொல்லவே மாட்டேங்குது, தாவேக்கா தான் எதிரின்னு சொல்ல. அவங்க எங்களுக்கு நேரடி உதயநிதி ஸ்டாலின் அவருங்க பேசுவோம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன இருந்தாலும் அதிமுக கொஞ்சம் இப்போ பலவீனம் அடைந்திருந்தாலும் அதிமுக தான் எங்களுடைய எதிரி, மற்ற கட்சிகள் கிடையாது. மற்ற கட்சிகள் பேர் கூட சொல்லலை. மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தேர்தல் முடிவெடுத்து யார் எதிரி, யார் துரோகி, யார் விரோதி என்பதை மக்கள் தீர்மானிக்க காத்திருக்கிறார்கள்.
ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சிபிஐ விசாரணை கூப்பிட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க இல்லையா, 4 பேர் ஏற்கனவே அவங்க 4 பேர் ஆஜரானாங்க கேள்விகளுக்காக. இது போன்ற ஒரு பயமுறுத்தல்கள் பண்ணி அவங்க பிஜேபி பக்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ட்ரெண்ட் செட் பண்ணுறதே அதான், அதை நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சட்டத்தை மதிக்கிற பேர் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், உறுதியாக செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைய இருக்கக்கூடிய களத்தோட நிலைமையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்றைக்கு கூட செங்கோட்டையனோட இணைந்ததுக்கப்புறம் பலர் அங்கே வந்து இணைவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஒரு கூட்டணியாக வைக்க போனால் காங்கிரஸை வந்து இணையும் அப்படின்ற பேச்சே இருக்குன்னு முடிவு எதுவும் தெரியல. முடிவு தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. பேச்சு மறைமுக பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்லேயே 2 அணிகள் இப்போ இருக்குது. திமுகவோட கூட்டு தொடரணும்னு ஒன்று, ஒருவேளை தாவேக்காக்கு போகணும்னு ஒன்று. ஆனால் நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி நீங்கள் தாவேக்கா வந்து முதல் மாநாட்டிலேயே வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நீங்கள் வரலாம்னு சொல்லியும் இன்னும் பல கட்சிகள் போய் நேரடியாக இணையாததுக்கு என்ன காரணம்? ஆட்கள் வராங்க, இல்லைன்னு சொல்ல. செங்கோட்டையன் போன்றவர்கள், ஆர்ஜி சம்பத் போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் வெளியில் பிரபலமானவர்கள் கட்சியில் இணைகிறார்கள். அதனால் அது கட்சியோட ஒரு கலர் மாறுதுன்னு கூட சொல்லலாம். அனுபவம் வாய்ந்தவர்கள் சேர்றாங்க. ஆனால் கூட்டணியாக இன்னும் ஏன் சரியாக, நான் 3 மாதம் தான் இருக்குது, இந்த இன்னும் 2-3 மாதம் தானே இருக்குது. அதுக்கு இந்த நேரத்தில் கூட்டணி இன்னும் சரியாக அமையலை அப்படின்றது இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும், பொறுத்திருங்கள். கூட்டணி கண்டிப்பாக தலைவர் அறிவிப்பார். அது வலுவான கூட்டணியாக அறிவிக்க இருக்கிறார். 1. 2வது, அண்ணன் திருமா கூட இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதில் தீபாவளி ஆஃபரை போல வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லுகிறார்கள் என்று அண்ணன் சொல்லுகிறார். அண்ணனுக்கு சொல்லுவேன், நீங்கள் தான் தள்ளுபடி விலையில் துணியை எடுப்பதற்கு நேரத்தை குறித்தீர்கள், காலத்தை குறித்தீர்கள். எந்த கடையிலாவது தள்ளுபடி கிடைக்குமா என்றீர்கள். நாங்கள் ஏழைகளின் மாளிகை, எல்லோருக்கும் பங்கு உண்டு, எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதைப் போல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தைப் போல நாங்களும் எங்களது மாளிகையில் ஆஃபர் போட்டிருக்கோம். வந்தால் நல்லது, வராவிட்டால் நீங்கள் வராவிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக நின்றலாமா? தலைவர் முடிவு. 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் தனியாக தான் நிற்கிறாங்க. நாம் தமிழர் அவங்க என்ன சொன்ன கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு முதல்ல இல்லாதவர்களை பற்றிலாம் நான் பேசுவதில்லை. களத்திலே இல்லாதவர்களை பற்றி நான் கண்டுகொள்வதும். 8% வாக்கு வச்சிருக்காங்க. நீங்கள் ரொம்ப வாக்குகள் விஜய் மக்கள் அது வந்தால் தானே தெரியும். நீங்கள் தேர்தல் வந்தால் அந்த வாக்குகள், ஆனால் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு 36 லட்சம் ஓட்டு இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஓட்டு 20 லட்சம் ஓட்டு, 26 லட்சம் ஓட்டு எங்கள் ஓட்டு. கவலைப்படாதீங்க, அது மாறும் பாருங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கீங்க. நம்பிக்கை இல்லை, இயல்பானது அதான். அன்னைக்கு 2 இயக்கத்தையும் பிடிக்காத எங்களது தொண்டர்கள் அந்த கட்சிக்கு போட்டாங்க. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால தான் அவர் கதறது, பதறது, கூப்பாடு போடுவது, குத்துவது, கதறுவது, எல்லா கும்மாளம் அடிப்பது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சிதைக்கப்படுவார்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம். நிச்சயமாக அதிமுக பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலுவாக இப்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக போய் சேர்ந்துருக்கு. பாமக இருக்கா? பாமக இருக்கா? தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு இவங்களை. யார்? அன்புமணியை. என்ன சின்னம் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த சின்னம்? அவருடைய மாம்பழ சின்னம். இல்லையே. தேர்தல் கமிஷன் உங்களோட ஒப்புக்கொண்டு கட்சியை அங்கீகரிச்சு. ஆமாம், கட்சி அங்கீகரித்தாலே உங்களுக்கு அதுதானே. சின்னம் எப்படி அங்கீகரிக்கும்? கட்சி இல்லை கட்சி அங்கே அங்கீகரிச்சிருக்காங்களா இல்லையா? கட்சி அங்கீகரிச்சு அப்புறம் இல்லை சரி, சின்னம் இன்னும் இதுக்கப்புறம் போனதெல்லாம் உங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கல, இல்லை அதனால போச்சுல. அது உள்கட்சி, அது உள்கட்சி. அதான் நான் கேட்கல. இல்லை அது அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வட மாவட்டங்களில் ஒரு பலமான ஒரு கட்சி தாவேக்காவுடன் சேருமா, எங்கள் திமுகவுடன் சேருமான் இருந்தது. அவங்க அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. தேமுதிக நிலை என்னன்னு தெரியல. பிப்ரவரி மாதம் ஒரு பிரான்ச் அன்புமணி, அதனால் ஆர்எஸ்எஸோடு கூட்டு சேர்ந்தது. இதில் என்ன பெரிய விடயம்? ஒரு பிரான்ச், அவ்வளோதான், ஒரு சின்ன நிறுவனம். எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு? ஆர்எஸ்எஸ் உடனே ஆமாம், அவங்க அந்த பக்கம் தான் போவாங்க. அவர் அக்னி சட்டியை கையில் ஊற்றி இருக்கும்போதே உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியாதா? ஏன் மறந்து போயிட்டீங்க? ஆக ஆர்எஸ்எஸ் அவர் ரொம்ப நாளாக திமுக எதிர்ப்புங்கிறத அவங்க வச்சுருக்காங்க. எதுக்கு எதிர்க்கணும்? திமுக எதிர்ப்புங்கிறத அவங்களோட தானே கூட்டணியும் வச்சுருந்தாங்க. ஆமாம், இல்லை இப்போ அவங்க இதை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு கூட்டணிகள், தேர்தல் கூட்டணிகள் மாறுதில்லை. அவர்களுக்கு கணக்கு எப்படி? பாமகவை நம்ம ஒவ்வொரு கூட்டணியும் மாறுறாங்க அப்படின்னா பல கட்சிகள் அப்படி தான் மாறி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய கனவு. ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், இன்னொரு முறை சுகாதார அமைச்சராக இருந்தால் பெருங்கொள்ளை அடிக்கலாம். ஏற்கனவே ஒரு கொள்ளை, அதுக்கு வழக்கு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் போட்டாங்க. இப்போ ஏமாற்றம் அன்புமணின்னு எழுதிக்கங்க. ஒன்றும் தப்பு இல்லையே.
இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும்போது அதிமுக கூட்டணியும் வலுவாக இருந்ததுன்னா நாங்கள் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. நீங்கள் களத்தில் ஒரு கட்சி இல்லவே இல்லைங்க, 2 கட்சியும் இல்லைன்றீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு கட்சி கூட சொல்ல. கட்சிகள் தான் அதிகம் சேருகிறது அவர்கள் பக்கம், எங்கள் பக்கம் மக்கள் சேருகிறார்கள். நீங்கள் மக்களோட தான் கூட்டணி நிச்சயமா இல்லையா? ஆமாம், அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், எடுத்துக்கிறோம். என்னப்பா எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு விஜயகாந்த், தப்பே கிடையாது. மக்களுடன் இருக்கிறோம், மக்களுக்காக வாழ போகிறோம், மக்களுக்காக கொள்கையை தீட்டி இருக்கிறோம், சமூக கோட்பாட்டோடு வாழ போகிறோம், உருவாக்க போகிறோம், திடகாத்திரமாக களத்தில் நிற்க போகிறோம். மடியில் மஞ்சள் கட்டிக்கிட்டு நிற்கிறோம், தெரியுமில்ல? எதிரிகள் விடுகிற அம்புகள் அல்ல, தோட்டாக்கள் எங்கள் மீது பாய்ந்தால் கூட மஞ்சளை தடைவிட்டு மறுபோர்க்களத்தில் நின்று வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டோம். திமுகவை நீங்கள் கடுமையாக எதிர்க்கிறீங்க. உங்களுடைய அரசியல் எதிரியே எல்லா எதிரியும் திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கேற்ற 2 பேருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. திமுக கூடவே 5 வருஷமாக இருந்த காங்கிரஸை நீங்கள் எப்படி எதுக்குறீங்க? அவங்க என்ன கொள்கையில் உங்களை உடன்படுறாங்க அப்படின்னு கேள்வி வரும்ல. எந்த கட்சி கொள்கை இருக்குது? எந்த கட்சி? நீங்கள் எந்த உங்களுக்கு கொள்கை இல்லையா? கொள்கை இருக்கு இல்லையா? அப்போ காங்கிரஸுக்கு ஏதாவது கொள்கை இருக்கணும்ல? 2 கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். எந்த கட்சியும் என்ன ஒரே கொள்கையாக இருந்தால் கட்சிகளே தேவையில்லை, எல்லாரும் ஒன்றா இருக்கலாமே. கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. அப்போ இதற்காக அரசியல் கூட்டணி, இது அரசியல் கூட்டணி, ஆளுகிற கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வரும்போது நாங்கள் ஏற்றுக்கோம். கொள்கை கோட்பாடுகளோடு எந்த கட்சியும் இங்கே கூட்டணி வைக்கல, சரிங்களா? நாங்கள் ஒருவேளை காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளம்பி பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. காங்கிரஸ் வறுமைங்கிறதே யூகம் தானே? இல்லை, நாங்கள் அதையே எதிர்பார்க்கல. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காங்கிரஸை பற்றி பேசும்போது இருக்கீங்க யூகம்னு சொல்லலை, மற்ற கட்சிகளை சொல்லுவோம் யூகம்ன்றீங்க. இல்லை, நீங்கள் நேரடியாக அறிவிக்காதவரை காங்கிரஸை பற்றி பேச்சே யூகம் தானேன்றேன். இல்லை, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸ்காரர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கோடு செல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அவங்க பேசி முடிச்சுட்டு வந்தால் எங்கள் கதவு திறந்து தான் இருக்கும், அதுக்காக நாங்கள் மூடி விட மாட்டோம். வராவிட்டாலும் நாங்கள் மிகுந்த, ஏன்னா எங்களுக்கு லட்சம் தொண்டர், கோடிக்கணக்கான தொண்டர்களை உள்வாங்கியிருக்கிறோம். அதனால தான் எங்கள் பக்கம் வரணும்னு அவங்க துடிக்கிறாங்க. அதை முதல்ல நீங்கள் உணரணும். நாங்கள் ஆமாம், ஒரு பெரிய கட்சி, அவங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று கூட்டணியில் பங்குன்றீங்க, இங்கே பற்றி சிக்கல் அது. திமுக அதிமுக அந்த பேச்சுக்கே வரமாட்டாங்கன்றது தெரியும். அது அவங்க ஒரு நாள் அந்த சிந்தனைக்கே வரமாட்டாங்க, பேச்சுக்கு இல்லை, அந்த சிந்தனையே அவங்களுக்கு வராது. அதனால எங்கள் தலைவர் ரொம்ப, அவங்க தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றாங்களே. நாங்கள் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு சொல்லுவோம். இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸ் பிரிஞ்சு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அங்கே அவங்களோட திமுகவோட பலம் அவங்களுக்கு தேவைப்படலாம். அங்கே பிரிஞ்சு போனார் இந்தியா, பீகாரில் நடந்துச்சா இல்லையா? திருப்பி வந்துட்டார் அவர். எங்கே? நிதிஷ்குமார் சொல்கிறேன். ஆமாம், நிதிஷ்குமார் எங்கே வந்தார்? இல்லை, அங்கேருந்து கிளம்பிட்டாருன்னு, அப்புறம் தான் திருப்பி இங்கே வந்தார். அதுதான் சொல்லுங்கள், இந்தியா கூட்டணிலேருந்து அவர் போனார்ல, அவர் தனியாக ஆட்சி அமைச்சுட்டு தானே இருக்கிறாரு. அதுக்காக அவர் இந்தியாவில் சேர்ந்துட்டார்ல. அது சேர்ந்தா சேரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியா கூட்டணி இப்போ யார் தலைமை தாங்குவதுங்கிற ஒரு கேள்விக்குரிய இப்போ காங்கிரஸை எழுப்புவாங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்கள் என்னதான் மாநில கட்சியாக இருந்தாலும் தேசிய அளவில் ஒரு மாநில கட்சின்னு எங்கள் கட்சியை சொல்லிடாது. எங்கள் கட்சியில் தேசிய செய்தி தொடர்பாளர்கள்லாம் கொண்டு வந்து இல்லை, மாநில கட்சினா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இப்போ வலுவாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டை பொறுத்து தான் நீங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நீங்கள். இல்லை, கேரளா போய் பார்க்கல. கேரளாவில் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் தெரியும், கட்சியே இங்கே அதிகம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க. கர்நாடகாவில் பார்க்கல நீங்களா? இல்லை, கேரளாவில் கேரளாவில் தெரியும் உங்களுக்கு. ஒரு ரசிகர்கள் தானே தொண்டர்களாக மாறுறாங்க. இப்போ ஆந்திராவுக்கும் போங்க, பயங்கரமாக கட்டமைப்பு வேலைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் திராவிட தேசத்தை அங்கீகரிப்போம். இப்போ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? நாங்கள் திராவிட தேசம்ன்றீங்க. தமிழ் தேசியம் அப்போ அதுவும் உண்டு. 2 எப்படி ஒன்றா இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? திராவிடமும் தமிழும் ஒன்று தானே. திராவிட தேசியம்ன்றீங்க, தமிழ் தேசியம்ங்கிறீங்க. திராவிட தேசியம், திராவிடம்ங்கிறது ஒரு 5 மொழிகளை உள்ளடக்கியது. அது இனமா மொழியான்னு இன்னும் கிளியர் ஆகலை. ஒரு தாய் 4 பிள்ளைய தனித்தனி குடும்பமாக இருக்குது. மிச்சம் 4 பிள்ளையும் ஒருத்தனை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நம்ம மட்டும் நம்ம திராவிடம் சொல்கிறாங்க. அன்பால் பேசுகிற போது அரவணைப்பு. ஏன் கன்னடத்தில் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க? ஏன் தெலுங்குல அவங்க யாரையும் திராவிடன்ற வார்த்தையை யாருமே உபயோகிக்கல, நம்ம மட்டும் உபயோகிக்கணும். இங்கே தமிழ்ன்றது உபயோகிக்கிறது இருக்கு இல்லையா? திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல். அது இனமா மொழியா சொல்லாடலாம். சொல்லாடல். அப்போ அது என்ன? அதுக்கு வெற்றுன்னு அர்த்தமா? இல்லைன்னா புரியல. ஒரு சொல்லாடல், அவ்வளவுதான். அதுக்கு மொழி கூறு இல்லை, இன அடையாள கூறு இல்லை, வரையறுக்கப்பட்ட எல்லைக்கூடுகள் இல்லை. அர்ப்பணத்தை இருக்கக்கூடிய எல்லோரும் திராவிடர்கள் அப்படிங்கிறது தான் அயோத்திதாச பண்டிதருடைய கூற்று. கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எண்ணிக்கை அதிகம். இல்லை, அது சொல்கிறேன். இல்லை, அதில் சேர்ந்து வருது இல்லை. அப்போ நீங்கள் அது பதில் சொல்ல தானே வேணும். ஏன்னா நீங்கள் தமிழுக்காக மட்டும் பேசலை, நீங்கள் திராவிடத்துக்காக பேசுகிறீங்க. அப்படிங்கும் பொழுது இதை நான் கேட்கல, இது நாம் தமிழர் உங்களை மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அது அந்த கட்சிக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது. இல்லை, அவங்க தான் தமிழ் தேசியத்தை பேசுகிறாங்களே, அதுக்காக அந்த கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல. மண்ணாங்கட்டி தமிழ் தேசியம் அவங்க பேசுகிறாங்க. எது தமிழ் தேசியம்னு நீங்கள் சொல்கிறீங்க? தமிழ் தேசியம் என்பது ஒரு
நீண்ட நெடியது. அதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டாம், இன்னொரு விவாதத்தில் வேணால் வச்சுக்கோம். சுருக்கமாக ஒரு சின்னது. நாகாலாந்து, நாகபுரி, நாகப்பட்டினம் வர பரவி கிடந்த நாகர்கள் என்கிற தமிழர்கள் வசிக்கக்கூடிய அத்தனை பகுதியும் தமிழ் தேசியம். அதை உருவாக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னைக்கு இருக்கிற. அதாவது நடப்புல இது கடினம் கடினம். ஏன்னா மூணாறு நம்ம புண்ணிய தேசம், குடகு நம்முடைய தாய் தேசம், கோளாறு நம்முடைய புண்ணிய தேசம், வெங்காலூர் என்கிற பெங்களூரு நமக்கு சொந்த தேசம். எதை எப்படி சேர்ப்பது என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாது. அப்படிங்கும்போது இந்திய வரைபடத்திற்குள் இருக்கிற மாநில எல்லைகளை வரையறுத்து மட்டுமே தமிழ் தேசியம் கிடையாது. அதனால தான் தமிழீழத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தமிழீழ கோரிக்கையை தான் முன் வச்சாங்க, அகண்ட தமிழீழ கோரிக்கையை அவங்க வைக்க. அதை பற்றி பேசினா தமிழ் தேசியம் என்பதே பொய்யானது. அது வரையறுக்கப்படாமல் பேசிக்கொண்டிருக்கிறோம். வரையறுத்தால் அது உண்மை. வரையறுக்கப்படலைன்னு சொல்ற ஒன்று இன்னொரு கண்ணா எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க நல்ல கேள்வி நீங்க கேட்குறீங்க. எல்லைக்கு இல்லை, நீங்க தான் வரையறுக்கப்படாதது அப்படின்னு சொல்றீங்க, அதனால கேட்குறேன், நான் வேற ஒன்றும் இல்லை. அதை வரையறுக்கணும்னா நீங்க அது நாகர்கள் வசிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடிய ஆதிகால தமிழர்களுடைய எல்லையிலேருந்து நம்ம வரணும். இப்போ அதை உருவாக்கணும்னு சொன்னால் இங்கே எந்த மாதிரியாக ஒரு சூழல் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாம் இந்தியாவின் சட்டத்தின் ஆட்சியை மதிக்கிறோம். அப்படிங்கும்போது தமிழ் தேசியம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு புரியுது. நாங்கள் இந்தியாவை சார்ந்திருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பை தமிழ் தேசியம் அப்படிங்க இந்திய அரசியலை வந்து ஆதரிக்கிறது கிடையாது. அவங்க ஆதரிக்கிறது இல்லை. அந்த கோரிக்கைகள் எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டங்களிலும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுது வெடிக்கும் என்பது நாம் யூகிக்க முடியாது, ஆனால் வெடிக்கும். அப்படி வெடிக்கிற போதுதான் எப்படி தமிழீழத்தில் ஒரு மிகப்பெரிய போர் வெடித்ததோ அதை போல தமிழ் தேசிய கட்டமைப்பிற்கென்று ஒரு போர் வெடிக்கும். அந்த வெடிக்கிற போதுதான் அந்த எல்லைகள் வரையறுக்கும். இப்போ ஏதோ அரசியல் பேசிட்டு கடந்து போறது தமிழ் தேசியம் அல்ல. ஆகையால் நீங்கள் சொல்லுகிற அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி பேசுகிறது அனைத்தும் பொய் தமிழ் தேசியம். இப்போ நீங்கள் பொங்கல் பார்க்க மாட்டீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்குறாங்க, வேட்டி சேலை கொடுக்குறாங்க, கரும்பு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த 3000 ரூபாய் பணம் அப்படின்றது மக்கள் மனதில் எதுவும் மாற்றம் வந்துருமா? வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. திருப்பி சொல்கிறேன், இவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கிற போது அறிக்கையை வாசித்தார்கள், கொடுத்தார்கள். மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. சரிங்களா? 2002 பொங்கல் நிதி கொடுக்கல, 2023 கொடுத்தாங்க 1000 ரூபா, 2024 கொடுக்கல, 2025 இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஆக 3-2 5000 ரூபா இந்த 5 வருஷம் ஆட்சியில் கொடுத்துருக்குறாங்க. வருஷத்துக்கு 1000ங்கிற கணக்கில் 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன கொடுக்க வேண்டிய தொகை மக்களுக்கு இவர்கள் சொன்னபடி, இவர்கள் கூற்றுப்படி 5 வருஷத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் 30,000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும் 2.5 வருஷத்தில். கொடுக்கல. இப்போ இந்த 5 ரூபாய் கழிங்க, இன்னும் 25,000 இந்த அரசு எப்போ கொடுக்கும் மக்களுக்கு? அதை சொல்லுங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? என்ன பைத்தியக்காரங்களா தமிழர்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் என்ன கேனப்பைகளா? நான் கேட்குறேன், யாரை முட்டாளாக்குறீங்க? இந்த ரூபா கொடுக்குறதே விமர்சனங்கள் வருது. இது தேவை, அதாவது இலவசம்ன்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது அரசு ஊழியர் இலவசம்னே சொல்லக்கூடாது, மக்களுடைய பணம் மக்களுக்கு வருகிறது. தூய்மை பணியாளர்களுக்கு உங்களுக்கு இடமில்ல, நிதி இல்லை. அரசு ஊழியர்களுக்கு நிதி இல்லை. ஆனால் இதுக்கு செலவழிக்கிற நிதி இல்லை, எல்லாத்துக்குமே நிதி இல்லை. ஆனால் தேர்தலுக்கு மட்டும் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நிதி எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வருது அந்த பணம்? 5 லட்சம் கோடியை 5 ஆண்டுகளில் கொள்ளையெடுத்திருக்கிற கும்பல் திமுக கும்பல். எல்லா இடத்திலும் கொள்ளை. எதில் கொள்ளை இல்லை உங்களுக்கு காட்டுறேன். மடிக்கணினி வாங்க 2500 கோடி, பொங்கல் பரிசுக்கு வந்து 6500 கோடி, மொத்தம் 9000 கோடி. இப்போ இந்த 2 செலவுக்கும் 9000 கோடி. ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே 171 கோடி கட்டுது தமிழ்நாடு. தெரியுமா தெரியாதா? யாரை பார்த்து நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மடிக்கணினி 4 வருஷமாக கொடுக்காம இப்போ ஏன் கொடுக்குறீங்க? ஓட்டுக்கா? ஏன்னா பசங்க பூரா எங்கள் பக்கம் நிற்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன், தமிழகத்தை உலுக்கிய மாபெரும் சம்பவங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? திருப்பி நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். திருமணமான 77 நாட்களில் திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா வராச்சிரை கொடுமையால் கொலை. மறந்துட்டோமா? நினைவுபடுத்துகிறோம் நாங்கள். இந்த ஆட்சியில் கேடுகிட்டவர்கள் ஆளுகிறதா? அடுத்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்தே கொலை. நினைவுபடுத்துகிறோம். செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலி. நினைவுபடுத்துகிறோம். நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை. நினைவுபடுத்துகிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் எங்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் எங்கள் தமிழர்கள், எங்களது குழந்தைகள், எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் 41 பேர் உயிரிழந்த சம்பவம். எல்லாமே இந்த ஆட்சியில். கடலூர் எழுத்தூரில் 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் பலி. இதெல்லாம் யாருடைய
அசாதாரண சூழல். இந்த நாட்டில் சமூக நீதியை பற்றி இவர்கள் வாய்கிலேயே பேசுகிறார்கள். நேற்றைய தினம் கோவையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வாய்கிலேயே பேசுகிற இவர்களுக்கு ஒரு ஆதாரத்தை நான் சொல்கிறேன். கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே நாத கவுண்டன் புதூர், இவங்க பேரெல்லாம் மாற்றணும்னு சொன்னாங்க, சாதி பேர்லாம். இது நாத கவுண்டன் புதூரில் பாலசுப்ரமணியன் என்கிற ஒருவரினுடைய டீ கடையில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது, வெளியிலே நிற்கணும். அங்கே இரட்டை கொலை முறை இருப்பதாக நேற்றைய தினம் அங்கே நடந்திருக்கு. ஆக மதம் மனிதனை மிருகமாக்குகிறது. தென் மாவட்டங்களில் இன்னும் பல இடங்கள்ல இருக்குது. அப்புறம் ஏன் சமூக நீதி பேசுறீங்க? இல்லை சொல்கிறேன், தென் மாவட்டங்கள்லையும் இருக்குன்னு சொல்கிறேன். எங்கே இல்லை? தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. ஆமாம், இவர்கள் எதையும் செய்யல. ஆனால் சமூக நீதி பேசுவாங்க, பெரியாரின் பேரன்கள் என்று பேசுவார்கள். கடைசி நேரத்தில் இப்போ மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்புறம் 7800 படுகொலைகள் நடந்தது? ஏன் 33 ஆணவ படுகொலைகள் நடந்தது? ஏன் 39 கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டது? இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு நான் கேட்குறேன். ஒரு காவலர் செய்யும் நல்ல செயல் அந்த துறைக்கே பெருமையை ஏற்படுத்தி தரும். ஏன் இவ்வளவு நாள் அதை ஏன் சொல்லலை? எதுக்காக சொல்லாமல் விட்டீங்க? அடுத்து, இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கவே பயன்படுத்த வேண்டும். லாக்அப் டெத்து கூடாதுன்றாங்க. லாக்அப் டெத்து கூடாது எப்போ சொல்கிறீங்க? அப்புறம் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டார். கொடுக்க வருவோரிடம் மரியாதையுடனும் புன்னகையுடனும் பேச வேண்டும். மலந்தண்ணி குடிச்சவன் புகார் கொடுத்தா அவனையே நீங்கள் குற்றவாளியாக்குங்க. இது என்னது? வேங்கவே இல்லை. இந்த அறிவுரையை 100% காவலர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது உத்தரவு. 3 மாதத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இல்லை, எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வர. இன்னைக்கு கூட ஒரு பாடல் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன பாட்டது? வெல்வோம் ஒன்றாக தமிழராக. ஏன் வெல்வோம் ஒன்றாக திராவிடராகன்னு சொல்ல முடியாது? திராவிட பொங்கல் கொண்டாடுறீங்களே, ஏன் அந்த வார்த்தையை மட்டும் இங்கே விட்டுட்டீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு எங்கே வர்றாங்கன்னு? திராவிடர்கள்னு சொன்னால் அது யாருக்கும் தெரியாது. இப்போ தமிழர்கள் ஓட்டு போட போகிறாங்க, அதனால் வெல்வோம் ஒன்றாக தமிழர்கள். எங்களெல்லாம் பைத்தியக்காரங்கள்னு நினச்சிட்டீங்களா நீங்களாம்? அப்போ நீங்கள் அந்த திராவிடம் அவங்க சொல்கிறதையும் நீங்கள் எதிர்க்க வேண்டியதானே? இல்லை, திராவிடம் என்கிற புனித சொல்லை இவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்றீங்க. இந்த இப்போ மாசுன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார்ல, இப்போ சுருக்கிட்டாங்க மாசுன்னு. ஏன் தெரியுமா? தெரியாதா? யார் அந்த சார்? அந்த சார் யார் அந்த சார் தானே தெரியாமல் தானே இருந்தது. மாசு தான் அவர். யார் அந்த சார்? மாசு. அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. 0 என்ன? இப்போ போதை கலாச்சாரம் தமிழகத்தில் 0. தமிழகத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்பட்டு அங்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 600 கிலோ கஞ்சா பருத்தித்துறை நீதிபதி முன்னிலையில் எரித்து அழிக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். இது பேர் யாரை ஏமாத்துறீங்க நீங்க? முட்டாளாங்களா? தமிழர்கள் என்ன முட்டாளா? கேட்குறேன். கோவம் வருமா வராதான்? எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, யாரையும் அசிங்கமாக பேசிடக்கூடாதுன்னு, பண்பாக பேசணும். எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் கவனமாக கையாளுங்க. நம்மளுக்கு எல்லோருமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தத்துவத்தை நாங்கள் வச்சுருக்குறோம். அதனால் எதையும் அவதூறாக பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மாண்புமிகு மரியாதைக்குரிய மனிதராக இருக்கக்கூடிய மாசு அவர்கள் இதை உணர்ந்தோம். அடுத்து சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்குமான யுத்தமா அண்ணன் திருமா சொல்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கொள்ளை கும்பலுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் யுத்தம். ஒரு மிகப்பெரிய போர் தொடங்க இருக்கிறது. அது உக்கிர போர். கொள்ளையடித்தவர்களுக்கு மக்களுக்குமான போர். இது யார் பணத்தை யார் கொள்ளையடிப்பது என்கிற தத்துவ கோட்பாட்டோடு மக்கள் இன்னைக்கு யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னால் மக்கள் களமாட துடிக்கிறார்கள். அதான் 2026. யாராவது கற்பிணிகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கரச்சனையா எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷம் இருக்குமா? ஆமாம். ஸ்டாலின் மேயர் அனுப்போ இருந்தது. அவர் ஸ்டாலின் மேயர் இல்லை, மாநகரத்தின் தந்தை. அதான் மாநகர தந்தை தானே. அதுக்கு ஒரு பதவி. மாநகரத்தின் தாய் இல்லை. ஏன்னா அது சாதி வேற இல்லை, கீழ் சாதி இல்லை. அவங்க தானே கொண்டு வந்தாங்கண்ணா. யாரு? திமுக தானே கொண்டு வந்தது. மாநகரத்தின் தாயின்னு சொல்ல சொல்லுங்க பிரியாவை. மரியாதைக்குரிய சகோதரியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்லுவாங்களா மாநகரத்தின் தாய் பிரியா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? சாதி. இதுதான் நாங்கள் சனாதனம்னு சொல்கிறோம். இவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டமும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். 5 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகளில் கொள்ளை. நான் சொல்லலை, அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்கிறது. நான் சொல்லலை, பெரிய ஆளுமைகள் அதை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்றால் இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சியா இல்லையா? இதை வீட்டுக்கு விரட்டணுமா இல்லையா? நான் சொல்கிறேன், இன்னும் 3 பிறைகள் தான் உங்களுக்கு முடிவுரை எழுதப்படும். அன்னைக்கு கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, 3 அமாவாசைகள் தான் யாரோ சொன்னார். எடப்பாடி சொன்னார்னு நினைக்கிறேன். அதுபோல் நீங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்கிறீங்க. பார்ப்போம் 2026 தேர்தல் முடிவுகள் என்னன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு